நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போதும் நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த ரெண்டுக்குமான சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக உங்களுடைய வெற்றியை வந்து நிலைநாட்ட முடியும். ஸோ நம்ம கடையும் சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தாவரவியல் படத்துக்கு தமிழகத்தின் மாநில மலரான செங்காந்தல் மலர் பயிற்சி வந்திருக்கு. இந்த பயிற்சியில் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போதும் நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் வரக்கூடிய நியமன தேர்வில் ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஏற்கனவே நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய நியமன தேர்வுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த ரெண்டுக்குமான சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக உங்களுடைய வெற்றியை வந்து நிலைநாட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி தாவரவியல் படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த நியமனத்திற்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் பார்க்கணும். அப்போ இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு 10 அலகு இருக்குது. இந்த 10 அலகுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது அலகு 1 பொறுத்த மட்டும் வைரஸ்னா என்ன, பாக்டீரியானா என்ன, பைக்காலஜினா என்ன, மைக்காலஜினா என்ன, இதை பற்றி வந்து நல்ல ஆழமாக இன்டெப்த்தாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு அடிப்படை எங்கே இருக்குது அப்படின்னா பள்ளி பாட புத்தகம். நீங்கள் பள்ளி பாட புத்தகத்தை படிச்சுட்டு தான் அடுத்து பட்டப்படிப்பு தரத்தில் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து பார்க்கும்போது ஈஸியாக இன்டெப்த்தாக ஆழமாக வந்து பார்க்க முடியும். எடுத்த உடனே வந்து யூஜிடிஆர்பி யூஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன், ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பேசிக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து அலகு 2 பொறுத்த மட்டும் லைக்காலஜி, பிரையாலஜி, டெரிடாலஜி இந்த 3ஐயுமே பற்றி இன்டெப்த்தாக ஆழமாக வந்து படிக்கணும். அடுத்து 3வது அலகை பொறுத்த மட்டும் ஜிம்னோஸ்போமின் பொது பண்பு வகைப்பாடு, தொல் தாவரவியல் அதே மாதிரி பரிணாமம்னா என்ன, இதை பற்றி நல்லா இன்டெப்த்தாக ஆழமாக வந்து பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே அடிப்படை எங்கன்னா பள்ளி பாட புத்தகம். அடுத்து 4வது அலகை பொறுத்த மட்டும் ஆஞ்சியோஸ்போமின் புற அமைப்பியல் அதே மாதிரி வகைப்பாட்டியல் இதை வந்து பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா பொருளாதார தாவரவியல்னா என்ன, இதை பற்றியுமே வந்து ஆழமாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து 5வது அலகு பொறுத்த மட்டும் உள்ளமைப்பியல் தாவரவியலின் உள்ளமைப்புனா என்ன, அதே மாதிரி கருவியல்னா என்ன, தாவரவியலின் கருவியல் இந்த ரெண்டையுமே பற்றி ஆழமாக இன்டெப்த்தாக வந்து பார்க்கணும். அடுத்து 6வது அலகை பொறுத்த மட்டும் நுண் நுயிரியல் அதே மாதிரி தாவர நோயியல், தாவரத்தில் என்னென்ன நோயெல்லாம் வருது, அதை எப்படி நம்ம வந்து தடுக்கலாம், இதை பற்றி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து அலகு 7 பொறுத்த மட்டும் தாவர செயலியல் அதே மாதிரி உயிர் வேதியியல் இயற்பியல் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா தாவரத்தில் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது இதை பற்றி வந்து நல்லா இன்டெப்த்தாக ஆழமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து 8வது அலகை பொறுத்த மட்டும் செல்லியல்னா என்ன, அதே மாதிரி மரபியல்னா என்ன, இந்த மரபியலை பொறுத்த மட்டும் சுவாலஜியை பொறுத்த மட்டும் நம்ம சுவாலஜி சம்மந்தப்பட்டது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஹியூமன் அண்ட் அனிமல் இதை பற்றி வந்து படிப்போம். ஆனால் இது பாட்னியில் வருது அப்படின்னா நம்ம பிளான்ட்ஸை பற்றி அதாவது தாவரத்தை பற்றி நம்ம இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பயிர் பெருக்கம்னா என்ன, தோட்டக்கலைனா என்ன, இந்த ரெண்டுமே வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இயற்கை முறையில் நம்ம வந்து பயிரிட்டோம், மகசூல் வந்து நம்ம எடுத்தோம். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் செயற்கை முறையில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியான வழியில் நம்ம குறையாதான் வந்து விதைப்படணும், ஆனால் மகசூல் பார்த்தோம் அப்படின்னா நிறையா எடுக்கணும். அப்போ பயிர் பெருக்கத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம், தோட்டக்கலையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்து அலகு 9 பொறுத்த மட்டும் தாவர சூழ்நிலையில் பற்றி பார்க்கணும். அடுத்து சுற்றுச்சூழல் பற்றி படிக்கணும், பாதுகாப்பு உயிரியல் பற்றி படிக்கணும். அடுத்து தாவர புவியியல். உங்களுக்கே தெரியும் ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டை சுற்றி நிறைய இயற்கை தாவரங்கள் மூலிகை தாவரங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் தாவரங்கள் இருந்தாலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெட்டி போட்டு ஆர்டிஃபிஷியலாக என்ன தாவரம் இருக்கோ அதை வந்து கொண்டு வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுக்குமே உதவாத ஒரு தாவரத்தை அழகு அப்படிங்கிற பேரில் வந்து வைக்கணும். அதனால பார்த்தோம் அப்படின்னா நோ யூஸ். அப்போது அலகு 9 பொறுத்த மட்டும்
தாவர சூழலியல் அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக ஆழமாக பார்க்கணும். சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்கணும். அடுத்து பாதுகாப்பு உயிரியல் அதை பற்றி பார்க்கணும். தாவர புவியியல் இதை பற்றியுமே வந்து இன்டெப்த்தாக ஆழமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து 10வது அலகு பொறுத்த மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா தாவர உயிர் தொழில்நுட்பவியல், அதே மாதிரி உயிரி தகவியல், மூலக்கூறு உயிரியல். இதில் வந்து என்ன மேட்ரு அப்படின்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் தாவரத்தில் இருந்து எப்படி பயோடெக்னாலஜி வந்து ஒர்க் ஆகுது, பயோ இன்ஃபர்மேட்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டெப்த்தாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ இந்த 10 அலகுல உள்ள அடிப்படை தகவல் எங்கே இருக்குது அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்குள்ள பாட்னி லெசன்ஸை நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் இதில் உள்ள பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஆனால் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும், அதனால நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பேசிக்கே வந்து உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து பேசிக் படிக்க மாட்டேன், எடுத்த உடனே வந்து யூஜி புக்கு மட்டும்தான் பார்ப்பேன், ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையாக வந்து தெரியாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் லெசனை வந்து எப்படி டீச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஸ்டாப் ரூமில் உட்காந்துட்டோ இல்லைனா வீட்டில் உட்காந்துட்டோ அந்த லெசனை ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூமில் போயிட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்க. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து உதவாது. ஒன்ஸ் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் பார்க்கணும். சிலபஸ் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அதை நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அகாடமி டெலிகிராம் குரூப்பில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சிலபஸ் இருக்குது, அதை நீங்கள் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தாவரவியல் படத்துக்கு தமிழகத்தின் மாநில மலரான செங்காந்தல் மலர் பயிற்சி வந்திருக்கு. இந்த பயிற்சியில் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அடுத்து உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் செய்யப்படும். அப்படி பார்க்கும்போது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு எல்லாருக்குமே பொதுவாக வந்திருக்கும். ஆனால் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் முதன்மை தாளை பொறுத்த மட்டும் உங்களுடைய பாடம் சார்ந்த சிலபஸ் கவர் பண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அலகு வாரியாக அலகில் உள்ள தலைப்பு வாரியாக முழு மாதிரி தேர்வு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம். நிறைய டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாமில் 150க்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் இப்போ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சரை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா படிக்க முடியாது, நீங்கள் படிக்கலாம் ஆனால் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை உங்களால் வந்து கவர் பண்ண முடியும், நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ண முடியும், நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நிறையா வினாக்கள் வந்து எப்படி கேட்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தாவரவியல் படத்துக்கு செங்காந்தல் மலர் பயிற்சி வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள்.